வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னிலேருந்து ரெகுலராக நம்ம கிளாஸஸ் பண்ண போகிறோம். ஏன் கிளாஸஸ் எடுக்க டிலே ஆச்சு அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்டடி மெட்டீரியல் கேதரிங்கில் தான் ஈடுபட்டோம். நம்ம இதுதான் ஐஆர்டி புக்ஸ், சரிங்களா? 3 விதமான புக்ஸ் வச்சுருக்காங்க: வாகனவியல், போக்குவரத்து கல்வி, ஓட்டுநர் கல்வி. ஸோ நம்ம வாகனவிலேருந்து இன்றைக்கி கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து ரெகுலராக கிளாஸஸ் ஆரம்பிக்க போது ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஒவ்வொரு ஸ்டெப் டெஸ்ட்டாக போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பொது கட்டுமான அமைப்பு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறேன். அப்படியே விருப்பமுள்ளவங்க பேப்பர் பெண்ணாக எடுத்துகிட்டு அந்த டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். வாங்க இன்றைக்கான டாபிக் போகலாம். டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டிமேஷன். நம்ம ஓஎம்ஆர் சீட்டு அடிப்படையில் 10 மாதிரி தேர்வு கொடுக்குறோம். ஓகேவா? 10 மாதிரி தேர்வு, ஒவ்வொரு மாதிரி தேர்வுக்கும் ஒரு ரியல் ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவோம். விருப்பமுள்ளவங்க இந்த 10 மாதிரி தேர்வு எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ரியலாக எப்படி நம்ம எக்ஸாம் இருக்குமோ அந்த மாதிரி அடிப்படையில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு 50 மதிப்பெண்ணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜிகேக்கு 20 மதிப்பெண். ஓகேவா? ஸோ ஜிகேக்கு 20 மதிப்பெண். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில்முறை திறன் தேர்வுக்கு 30 மதிப்பெண். ஸோ இந்த கான்செப்ட் அப்படியில் மொத்தம் 100 கொஸ்டின், அதுவும் 100 கொஸ்டினா 1000 கொஸ்டின் ஆன்சர் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்குமே ஒரு ஓஎம்ஆர் சீட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஒரு சில பேர் நான் பின்னாடி ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் ஓஎம்ஆர் சீட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் அதில் தவறு பண்ணிடுவாங்க. அதனால் 10 மாதிரி தேர்வுக்கும் ஒரிஜினல் ஓஎம்ஆர் சீட்டே கொடுத்துருக்கோம். சரி, வாங்க இன்றைக்கான கிளாஸுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பொது வாகன அமைப்பு, வாகனவியல். ஸோ வாகன அமைப்பை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க வாகன அமைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா என்ஜின் அமைப்பு. இரண்டாவது பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சக்தி கடத்தும் அமைப்பு. ஸோ 2 வீலுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கோடு. இது 2வது சக்தி கடத்து அமைப்பு. 3வது பிரேக் சிஸ்டம். ஸோ ரைட் கார்னரில் இருக்குது இந்த பிரேக் சிஸ்டம், 3வது பிரேக் சிஸ்டம். 4வது ஸ்டேரிங் அமைப்பு, உங்களுக்கு பார்த்தே தெரியுது. 5வது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் அமைப்பு. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராடு. ஸோ 5வது சஸ்பென்ஷன் அமைப்பு. ஓகே, என்ஜின் அமைப்பு. முதல்ல என்ஜின் அமைப்பு. என்ஜின் அமைப்பு என்பது சக்தி உருவாக்கும் அமைப்பு. ஸோ இந்த என்ஜின்லேருந்து தான் சக்தி அமைப்பு. அது சக்தி, ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ரொட்டேஷன் சக்தி எல்லாமே இதுலேருந்து தான் வருது. அதனால் சக்தி உருவாக்கும் அமைப்பு. குளிர்விக்கும் அமைப்பு, எரிபொருள் செலுத்தும் அமைப்பு, உயர்வு செய்யும் அமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். என்னென்னது? சக்தி, குளிர்விக்கும் அமைப்பு, எரிபொருள் செலுத்தும் அமைப்பு, உயர்வு செய்யும் அமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அப்புறம் சக்தி கடத்தும் அமைப்பு. என்ஜினில் உருவாக்கும் சக்தி கிளச், கியர்பாக்ஸ், ப்ரொஃபலர் ஷாஃப்ட், டிஃபரன்ஷியல் ஆக்சில் ஷாஃப்ட் வழியாக பின் சக்கரத்தை அடைகிறது. ஸோ நம்ம என்ஜின் உருவாக்கும் சக்தி என்னது? கிளச்சு மூலமாக, கியர்பாக்ஸு, ப்ரொஃபலர் ஷாஃப்ட்டு, டிஃபரன்ஷியல் ஆக்சில் ஷாஃப்ட்டு. இது 4மே பார்த்திங்கன்னா பின் சக்கரத்தை அடைகிறது. இது சக்தி கடத்தும் அமைப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ சக்தி கடத்தும் அமைப்புனா என்னென்னு பார்த்துக்கோங்க. கியர்பாக்ஸு, கிளச்சு, ப்ரொஃபலர் ஷாஃப்ட்டு, டிஃபரன்ஷியல் ஆக்சில் ஷாஃப்ட்டு. இது 4மே சக்தி கடத்தும் அமைப்பு. போன வட்டம் எஸ்சிடிஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக் அமைப்பு. ஸோ உங்களுக்கு தெரியும், வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பிரேக் தான் ரொம்ப முக்கியமானது. ஸ்டியரிங் அமைப்பு. வளைவுகளில் திரும்புவதற்கும் நேர்படுத்தி செலுத்துவதற்கும் ஏதுவாக வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்க அமைப்பு ஸ்டியரிங் அமைப்பு. பவர் ஸ்டியரிங் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்போது அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளன. எவ்வகையான வாகனங்கள் அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளன? பவர் ஸ்டியரிங். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்குவோம். மின் அமைப்பு. ஸோ ஒரு வாகனத்தின் என்ஜினை இயக்குவதற்கு விளக்குகள் போன்ற மின் சாதனங்கள் வேலை செய்வதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு மின் அமைப்பு பயன்படுகிறது. ஸோ இதுதான் நம்ம இதை பற்றி இவ்வளோ தெரிஞ்சால் போதும். சஸ்பென்ஷன் அமைப்பு. வாகனம் சாலையில் உள்ள மேடு பள்ளங்களிலும் கரடுமுடான இடங்களில் செல்லும் போது ஏற்படும் அதிர்வுகள், குலுக்குகள், இதுக்கு எல்லாமே என்னது சஸ்பென்ஷன் தான். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஹேங்கர்கள், ஸ்ப்ரிங்குகள், சைக்கிள்கள், ஸ்ப்ரிங் பின்கள், ஸ்ப்ரிங் புஷ்கள் போன்றவற்றை சைக்கிள் சஸ்பென்ஷன் அமைப்பில் அடங்கியாகும். சாலையின் நுண்ணிய அதிர்வுகளை வாகனம் தாங்கிக் கொள்வதற்கு ஷாக் அப்பர்பர்சன் வாகனத்தில் முன்னச்சிலும் பின்னச்சிலும் பொருத்தப்பட்டுள்ளன. அதாவது நுண்ணிய அதிர்வுகளை வாகனம் தாங்கிக் கொள்வதற்கு ஷாக் அப்சார்பர்கள் வாகனத்தின் முன்னச்சிலும் பின்னச்சிலும் பொருத்தப்பட்டுள்ளன. சாலையின் நுண்ணிய அதிர்வுகளை ஷாக் அப்சார்பர்கள். ஓகேங்களா? ஷாக் அப்சார்பர்கள். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நுண்ணிய அதிர்வுகளை வாகனம் தாங்கிக் கொள்வதற்கு ஷாக் அப்சார்பர்கள். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது சக்தி கடத்து அமைப்புனா என்னென்ன? கிளச்சு, கியர் பாக்ஸு,
ப்ரொஃபைல் சாஃப்ட், டிஃபரன்ஷியல் ஆக்சில், இது எல்லாம் சக்தி கடத்த அமைப்பு. இது வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஒன்வேர்டு அடிப்படையில் பார்க்கலாமா? ஸோ நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. என்ஜின் அமைப்பு வந்து என்ன அப்படின்னா, குளிர்விக்கும் அமைப்பு, உயவு செய்யும் அமைப்பு, எரிபொருள் செலுத்தும் அமைப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது? இப்போ மேலே உள்ள அனைத்தும் டி. சரிங்களா? சக்தி கடப்பு அமைப்பு என்ன செய்கிறது அப்படின்னா, என்ஜினில் உருவாக்கும் சக்தியை பின் சக்கரத்துக்கு கடத்துகிறது. என்ஜினில் உருவாக்கும் சக்தியை பின் சக்கரத்திற்கு கடத்துகிறது. அப்போ நம்ம வந்து தியரியை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோங்க. ஸோ நீங்கள் தியரி ஐஐடி புக் வந்து நீங்கள் தியரியை படிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா நீங்கள் ஈஸியாக படிச்சுக்குவீங்க. சக்தி கடத்தும் அமைப்பு என்னென்னது? கியர் பாக்ஸு, ப்ரொஃபைல் சாஃப்ட், டிஃபரன்ஷியல் ஷாக் அப்சர்வர். அப்போ வந்து என்னது? இப்போ நான் சொன்ன மாதிரி மேலே உள்ள அனைத்தும் வாகனத்தை வேகத்தை தேவையான கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துவதற்கு வாகனத்தில் கொடுத்த அமைப்பு வந்து பிரேக் அமைப்பு. சரிங்களா? பி தான். வாகனத்தை திருப்புவதற்கு நேர்படுத்தி செல்வதற்கு வாகனத்தில் என்னது? ஸ்டேரிங் அமைப்பு. ஸ்டேரிங் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்போது அதிக அளவு பயன்பாட்டில் உள்ளன. என்ன இது? சரிங்களா? பவர் ஸ்டேரிங் பொருத்தப்பட்ட வாகனங்கள். சரிங்களா? டேஷ் ஸ்டேரிங் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்பொழுது அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளன. ஸோ இதுதாங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பணியை வந்து ஒரு தியரியாக இருக்கிறத எப்படி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அடிப்படையில் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இப்போ 3 புக்குக்குமே முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியதான் பாக்கி. இனிமேல் வந்து புக்காகவும் நம்மகிட்ட இதை வாங்கி படிக்கலாம். ஓகேவா? ஸோ வாகனத்தின் பல்வேறு மின்சாதனங்களுக்கு மின்சாரத்தை எடுத்து செல்லும் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மின் அமைப்பு. வாகனத்தில் ஏற்படும் அதிர்வுகள் குழுக்களுக்கு பயணிகளை தற்காவலுக்கு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா டி. சஸ்பென்ஷன் அமைப்பு. சஸ்பென்ஷன் அமைப்பு வாகனத்தில் முன்னச்சில் பின்னச்சில் பொருத்தப்பட்டுள்ளது. சஸ்பென்ஷன் அமைப்பு டேஷ் அடங்கியாகும். அது ஸ்ப்ரிங் பின்கள், சைக்கிள்கள், ஹேங்கர்கள். சஸ்பென்ஷன் அமைப்பு ஸ்ப்ரிங் பின்கள், சைக்கிள்கள், ஹேங்கர்கள். சாலியின் நுண்ணிய அதிர்வுகளை வாகனம் தாங்கியுள்ளதற்கு டேஷ் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. நான் கூட தென்னறி வாசித்தேன். அது ஷாக் அப்சர்வர்கள். ஓகேவா? 11வது ஷாக் அப்சர்வர்கள். வெவலர் மற்றும் டேஷ் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்காலத்துக்கு உபயோகத்தில் உள்ளன. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன். வெவலர் மற்றும் ஏர் சஸ்பென்ஷன் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்காலத்தில் உபயோகத்தில் உள்ளன. ஷாக் அப்சர்வர்கள் வாகனத்தில் எங்கே வந்திருக்கு? முன்னச்சிலும் பின்னச்சிலும் பொருத்தப்பட்டுள்ளது. ஷாக் அப்சர்வர்கள். ஷாக் அப்சர்வர்கள் எதுக்கு? நுண்ணிய வந்து தாங்கிறதுக்கு. சொல்லி நுண்ணிய வந்து மேடு பள்ளங்களை தாங்குவதற்கு ஷாக் அப்சர்வர்கள். ஓகேவா? வாகனத்தின் என்ஜினை இயக்குவதற்கு விளக்குகள் போன்ற மின்சாரம் வேலை செய்வதற்கு பி வந்து என்னது? மின்சாரம் தேவைப்படுகிறது. ஒரு வாகனத்தை தேவைப்படும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சேமிப்பதற்கு தேவைப்படுத்தும் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மின் அமைப்பு. இப்போ வந்து பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு தியரி பார்த்தோம். அதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அடிப்படையில் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக் மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டி புக் பேஸ் பண்ணி புக் மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம். வேணுங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் சொன்னீங்க கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற அடிப்படையில் தான் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஸோ இன்னமும் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு டீட்டெயிலாக அடுத்த வார காலையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றியான கமெண்ட்களை கீழே தெரிவிங்க. அதே போல் நமக்கு ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் பக்காவாக நம்ம அகாடமி மூலமாக போய்க்கிட்டு கடந்த எஸ்சிடிசியில் 400க்கும் மேற்பட்டவங்களை வந்து நம்ம அகாடமி மூலமாக பணிபுரிந்து வராங்க. ஸோ நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த ஒரு காணொலியில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அடுத்த டாபிக் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இப்போயே நான் சொல்லிடுறேன். வந்து வாகனவியல் அடுத்து வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து அளவுகள், முக்கிய பாகங்கள். அதுதான் அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ் கிளாஸும் டெய்லி பேஸில் போட போகிறோம். அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.